It's a time to honor achievement. I call principal of our Athai Arabic College in Wave Training Academy, or below Ustad Tariq Ustad to honor achievement with a shield. It's a time to hear the golden advice from our chief dignity. I call C. Surya Kumar sir. Sir, please give some words to us. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, என்னை இங்கு அழைத்து பெருமைப்படுத்திய இந்த நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் எனது நண்பர் திரு அப்பாஸ் அவர்களுக்கும் மற்ற இங்குள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். நீங்கள்லாம் பேசுனதை பார்த்தா நான் என்ன பேசுகிறதுனே தெரில. அந்த அளவுக்கு மாணவ செல்வங்கள் பேச்சு திறமையில் மிக சிறப்பாக பேசிட்டு போயிருக்காங்க. தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி நல்லாவே பேசினாங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதற்கண். உங்கள் பேசுனதுலேருந்து ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்குள்ளேயே நிறையா இருக்காங்க. சரிங்களா? நான் எதிர்பார்த்து இங்கே வந்தது இவ்வளோ பேர் பேசுவாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் சூப்பராக நல்ல மிக அருமையாக உங்களுக்குள்ள திறமைகள் வளர்த்து வச்சுருக்கீங்க. மேலும் உங்களுடைய திறமைகளை வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் தான். முதல் விஷயம் இறை நம்பிக்கை. இறைவனை ஒரு நம்பிக்கையோடு நம்ம வழிபடணும். அது யார் எந்த மதம் எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள இறை நம்பிக்கை நல்லா இருக்கணும். ஒவ்வொரு மாணவரும் அதை மிக சிறப்பாக செய்யணும். 2வது விஷயம் ஏற்கனவே தம்பி சொன்னார், உழைப்பு. அவங்கவுங்களுக்குள்ள ஒவ்வொரு திறமை ஒளிந்திருக்கும். யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னெலாம் தெரியவே தெரியாது. சரிங்களா? அந்த திறமையை கண்டுபிடிக்க முடியுதோ முடியலையோ, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து உங்களுடைய கடின உழைப்பை வெளிப்படுத்தினால் உங்களுடைய மிக சிறப்பான ஒளிந்திருக்கும் திறமையை கண்டுபிடிக்க முடியும். அதற்கு கல்வி மிக மிக அவசியம். எல்லாரும் சொன்னாங்க கல்வியால் உயர்ந்தவர்கள் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அப்துல் கலாம், உங்கள்லாம். சரிங்களா? ஸோ கடின உழைப்பு எல்லாருனாலையும் படித்து மேலே வர முடியும். நான் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், கம்பத்தில் தான். சரிங்களா? நான் சின்ன வயசில் எங்கள் தோட்டத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன், எங்கள் எஸ்டேட்டில் வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன். நான் படித்தது இங்கே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் தான். முக்தி விநாயகர் ஸ்கூல், முத்தையாபிள்ளை நினைவு உயர்நிலைப்பள்ளி, என்எஸ்கே பொன்னையாவோட மேல்நிலைப்பள்ளி, 3மே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். நான் ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் படிக்கலை. இங்கே படித்து மெரிட்டில் என்னுடைய எம்பிபிஎஸ், டிஎல்ஓ, எம்எஸ் எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் படிச்சிருக்கேன் நான். அதற்கு காரணம் உழைப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? படிக்கணும், நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஆழ்ந்த எண்ணம், அதற்கான முயற்சி, அதற்கான உழைப்பு. 3வது விஷயம் விடாமுயற்சி. விடாமுயற்சி யாருனாலையும் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இவ்வளோ தூரத்தை நடந்து போகணுமா அப்படின்னு நினச்சோம்னா நடக்கவே மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு திரும்பி பார்த்தோம்னா நிறையா தூரத்தை கடந்து வந்திருப்போம். சரிங்களா? ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் சொல்லுவாங்க, ஒரு ஆங்கில பழமொழி, ஜேர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அ சிங்கிள் ஸ்டெப். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சா தான் 1000 மைலை கடக்க முடியும். 1000 மைலான்னு நினச்சி உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடக்கவே முடியாது. இந்த விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வெற்றி தோல்விகள் ஒவ்வொரு நிலையிலையும் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம சக்ஸஸ் லாஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சரிங்களா? அதுக்காக ஒரு நிலையில் ஒரு ஸ்டேஜில் நம்ம ஒரு தோல்வியை சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த மனநிலையில் மாற்றம் வரக்கூடாது. விடாமுயற்சி இருக்கணும், மீண்டும் மீண்டும் போகணும். அந்த தோல்விகள் நமக்கு பாடங்களை கற்றுத்தரும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, பல்பை கண்டுபிடிச்சவர் யாருன்னு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் முதல்ல பள்ளிக்கு போகும்போது அவரை பள்ளியில் இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. இவர் கொஞ்சம் சப்நார்மலாக, அதாவது எல்லா குழந்தைகளுக்கு ஈக்குவலாக அவரால் பிக்கப் பண்ண முடியல அப்படின்ட்டு ஆசிரியர்கள் கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டில் தான் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. வீட்டில் கல்வி கற்று அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு பல்பு கண்டுபிடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1000 முறை அதில் தோல்வி அடைந்து அதுக்கப்புறம் தான் பல்பை கண்டுபிடிக்கிறார். பல்பை கண்டுபிடிச்சி பாராட்டு விழாவில் ஒருத்தர் சொல்கிறாரு, 1000 முறை தோற்று போய் அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. அதுக்கு
அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 1000 முறை தோற்று போகல, 1000 முறை ஒரு தப்பான பல்பை எப்படியெல்லாம் தயாரிக்கக்கூடாதுன்னு கற்றுக்கொண்டேன் அப்படின்னார். ஸோ ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அதுக்கு விடாமுயற்சி ரொம்ப அவசியம். ஸோ 3: இறை நம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி. இந்த 3ஐயுமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையில் எந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வந்தோன்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிட்டும். அனைவரும் உங்களுடைய வாழ்வில் ஒரு உன்னத நிலையை அடைய முயற்சி செய்வீர்களாக என்று அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.